அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை மாமிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் தூத்துக்குடிக்கு போயிருந்தேன். பெங்களூர்லேருந்து அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ எடுத்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்ஸில் போட்டுட்டேன். வாய்ஸ் எதுவும் கொடுக்க முடியாது. ஏன்னா ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னா அதை தனியாக உட்காந்து எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுக்கறதுக்குலாம் அங்கே டைம் இல்லை. அதனால் எடுத்த வீடியோவை அப்படியே பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸில் வாய்ஸ் கொடுக்காமல் போட்டுருவேன். சரி, போயிட்டு வந்ததுக்கப்புறமா எல்லா வீடியோவும் சேர்த்து ஒரு லாங் வீடியோ போட்டுடலாம் அப்படின்னா இன்றைக்கி இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நைட்டு பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து கிளம்புனோம் அப்படின்னா காலையில் ஒரு 9:30 10 மணிக்கெலாம் தூத்துக்குடி வந்துடும். காலையில் முழிச்சதுலேருந்து அப்படியே எந்தெந்த ஊர் வருது அப்படிங்கிறத ஒன்றா அப்படியே உட்காந்து பார்த்துட்டே வர்றது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இங்கே நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா செம்ம வெயில். பெங்களூர்லலாம் அந்தளவுக்கு வெயில் பார்க்க முடியாது. ஸோ அப்படியே காலையில் பார்த்திங்கன்னா எதுவும் சாப்பிடல. ஏன்னா நல்லா தூங்கியாச்சு. விருதுநகருக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்த போலி டீ காஃபிலாம் கொண்டுட்டு வந்தாங்க. சரி, காலையிலையும் சாப்பிடல அப்படின்னு ட்ரெயினில் போலி கொண்டு வந்திருந்தாங்க. நல்லா சூடாக இருந்துச்சு. சரி, நம்ம ஊர் போலி சாப்பிடுவோம். ரொம்ப மாதம் ஆச்சு போலி சாப்பிட்டு. அதனால் வாங்கி சாப்பிட்ருந்தேன். டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நானும் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கொஞ்சம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு மொத்தமாக வாங்கிட்டேன். ஸோ அப்படியே கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா கோயில்பட்டி வந்துட்டு, கோயில்பட்டி கடலை மிட்டாய், இஞ்சி மிட்டாய் எல்லாம் கொண்டு வருவாங்க. ஆனால் நான் எதுவும் வாங்கலை. போகும்போது கிட்ட வாங்கிக்கலாம் அப்படின்னு இது மட்டும் வாங்கியிருந்தேன். ஸோ மணியாச்சி தாண்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் தூரத்தில் மேலவட்டான் வந்துடும். இனி வந்துட்டு அப்படின்னா அடுத்தது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு தூத்துக்குடி தான். ஸோ அங்கே இறங்கியாச்சு அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா தூத்துக்குடி லாஸ்ட்டு ஸ்டேஷனில் தான் எப்போவுமே இறங்குவோம். வீடும் பக்கத்தில் அப்படிங்கிறதுனால லக்கேஜ்லாம் எடுக்கணும், ரொம்ப அவசரம்லாம் இல்லை. அதனால் பொறுமையாகவே இறங்கியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மதிய சாப்பாடு பார்த்திங்கன்னா அண்ணன் வீட்டில் தான். அடியிலேருந்து கிண்டி விட்டுட்டு அப்புறம் எடுக்கணும். அண்ணன் வீட்டிலேருந்து இன்றைக்கி எறா வாங்கிட்டு வரேன், எறா பிரியாணி தான் பண்ண போகிறோம் அப்படின்னாங்க. ஆனால் அன்றைக்கி பார்த்து எறா கிடைக்கல. அதனால் சிக்கன்லேயே தம் பிரியாணி போட்டுட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. இந்த ஹைதராபாத் தம் பிரியாணி மாதிரி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிக்கன்லாம் பொரிக்கலை. அப்புறம் அந்த கத்திரிக்காய் கட்டை, வெங்காய சம்பல், தாளிச்சா எதுவுமே வைக்கலை. ரொம்ப அர்ஜென்ட்டாக பார்த்திங்கன்னா பிரியாணி மட்டும் ரெடி பண்ணி முட்டை வச்சுருந்தாங்க. பிரியாணி கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மதிய சாப்பாடு முடிச்சுட்டு சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு அப்புறம் எங்கே வந்துட்டோம் அப்படின்னா முத்துநகர் பீச்சுக்கு வந்துட்டோம். இது எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் பக்கம் தான். இன்னொன்று ரோச் பூங்கா இருக்குது. அதுக்கப்புறம் ஹார்பர் பீச். அது கொஞ்சம் அதிகமான தூரமாக இருக்கும். இது பக்கத்தில் இருக்கிறதுனால இங்கே வந்துட்டோம். இது நெக்ஸ்ட் டே எடுத்தது. அன்றைக்கி பார்த்திங்கன்னா தூத்துக்குடியிலேருந்து ஆத்தூர் ஏரல் போக வேண்டியது இருந்துச்சு மச்சி வீட்டுக்கெலாம். சரி, அங்கேயும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஆத்தூர் போய்ட்டு அப்புறம் ஏரல் போயிருந்தோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை அப்படிங்கிறதுனால சந்தை போட்டிருந்தாங்க. ரொம்ப வருஷம் ஆச்சு ஏரல் சந்தை பார்த்து. போயிட்டு வர வழியில் அப்படியே சந்தை பார்த்துட்டு எந்த பொருளும் வாங்கலை. ஊருக்கு போகிறதா இருந்தால் தான் வாங்கணும். சும்மா அப்படியே பார்த்துட்டு பார்த்திங்கன்னா தூத்துக்குடி கிளம்பிட்டேன். ஒவ்வொரு தடவையும் ஏரலுக்கு கிளம்பும்போது அந்த சின்னத்துறை கடையை சும்மா வெளியே இருந்து பார்த்துட்டே இருப்பேன். ஒரு நாள் உள்ளே போனதில்லை. சில நெக்ஸ்ட் டைம் வந்தால் கண்டிப்பாக போயிட்டு வரணும்னு நினச்சிட்ருக்கேன். இது அன்றைக்கி நைட் எடுத்தது தான். அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தங்கச்சி வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஊர் பரோட்டா சால்னா தான். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த ஸ்மெல்லே பார்த்திங்கன்னா அந்த கடை தாண்டி போகும்போது அவ்வளோ ஸ்மெல்லு. ஸோ அன்றைக்கி பரோட்டா சால்னா தான். எப்போ வந்தாலும் நைட்டு ஏதாவது கேம் விளையாடுவோம் பிள்ளைங்க எல்லோரும் கூடயும் சேர்ந்து. அன்றைக்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு பூஸ்ட் கேம் தான். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளாண்டாச்சு. 2 நாள் பார்த்திங்கன்னா தங்கச்சி வீட்டில் தான் இருந்திருந்தேன். நெக்ஸ்ட் டே டிமார்ட் போயிருந்தேன். தூத்துக்குடியில் உள்ள டிமார்ட் போகலான்னு. ஆனால் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. பெங்களூரில் உள்ள டிமார்ட் தான் பிடிச்சிது. அதுக்கப்புறம் வேலை ஒன்று கைப்பேர் போயிட்டு சரி ஊருக்கு போகிறதுக்கு ஒரு சில பொருள்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. எல்லாம் வாங்கிட்டு அப்படி இப்படியும் ஒரு 3-4 நாள் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பெங்களூர் கிளம்புற அன்றைக்கி தான் எடுத்திருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் தூத்துக்குடிக்கு வந்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் டக்கு டக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு வாரம் சீக்கிரமாகவே போயிடுச்சு. இப்போ தான் வந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள நாள் ஓடிட்டு. ஸோ எல்லாரையும் பார்த்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் திரும்ப பார்த்திங்கன்னா பெங்களூர் கிளம்பியாச்சு. இன்ஷா அல்லாஹ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இனி நெக்ஸ்ட் எப்போ வருவேன்னு தெரியல. இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். இனி அடுத்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருக்கிற விளாக் தான் வரும். ஸோ அங்கே எடுத்த வீடியோ சின்ன சின்ன ஷார்ட்ஸாக தான் போட முடியும். லாங் வீடியோ இன்ன வரைக்கும் போட முடியல, டைமும் இல்லை. அதனால் இன்ஷா அல்லாஹ் ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இனி பெங்களூருக்கு வந்ததுக்கப்புறமா எடுத்த சின்ன சின்ன மினி விளாக் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.